டன் டன். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நேம் கொஞ்சம் கீழே ரெஜிஸ்டர் பண்ணுங்களேன். யாராக இருக்கீங்கன்னு தெரியல. 2 பேர் காட்டுது. ஆனால் யாரும் எனக்கு தெரியல இது வரைக்கும். வாங்க. வணக்கம் வணக்கம். வெல்கம் 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 டு அவர் ஃபேமிலி. யார் வந்திருக்கீங்க? மேலே ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட நேம் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லைவுக்கு வாங்க அதிகமாக. தென் சாங் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள். சாங்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ரீல்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்கள். வீடியோ அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். தென் இன்றைக்கி வந்து நம்ம விடாமுயற்சி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒன்று. ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான். எல்லோரும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். ரிவ்யூ போட்டிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். மூவி வந்து நல்லா இருக்குங்க. மிக்சட் ரிவ்யூ சொல்கிறாங்க. பட் அது யாரும் இது பண்ணாதீங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இனிய இரவு வணக்கங்கள். யார் வந்திருக்கீங்க? கொஞ்சம் உங்கள் நேம் வந்து கீழே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுங்க. கீழே வந்து மேலே ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மூவி பார்த்தீங்கன்னா செம அருமையாக இருக்குங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், யாரும் மூவி மிஸ் பண்ணிடாதீங்க. மூவி அவ்வளோ அருமையாக இருக்குது. மிக்சட் ரிவ்யூ இருக்குது. ஆனால் யாரும் இது பண்ணிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. மூவி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் மூவி போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம அனி ப்ரோ மியூசிக் வந்து செம்மையாக இருக்குது. செம்மையாக பட்டைய கலப்பிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த இன்ச் பை இன்ச்சு மாஸ் பண்ணியிருக்காரு அனி. நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாமல் சவாடிக்கா வந்து ஃபஸ்ட்டு சாங்காக இறக்கி விட்டாங்க. அது மாதிரி தலை ஒரு இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர்லாம் இருக்காது. அந்த மாஸ்லாம் அங்கே இருக்காது. நம்ம இங்கிலீஷ் மூவி பார்த்தீங்கன்னா எப்படி காட்டியிருப்பாங்க ஹீரோ வரும்போது நார்மலாக அந்த மாதிரி ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. தவிர இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோஸ்க்கு வந்து கிடையாது, கதைக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கதைக்கு அந்த கதையோட கருவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே தவிர ஹீரோக்கு அந்த மாசீனோ பில்டப்போ எதுவுமே இல்லை. இன்கேஸ் நம்ம தலைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் கூட இல்லை. ஆக்ஷன் பிளாக் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இருக்கு ஆனால் எல்லாம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான். இன்ட்ரோலுக்கு முன்னாடி அந்தளவுக்கு ஆக்ஷன் பிளாக் இல்லை. ஆனால் கதை விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. நீங்கள் போய் மூவி தேட்டரில் பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருக்குது. தென் அர்ஜுனுக்கும் தலைக்கும் இந்த காம்போ நல்ல சூட்டப்பாக இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வராங்க. மங்காத்தால மீட் பண்ணது. மங்காத்தால 2 பேரும் வேறு வேறு நடிச்சிருந்தோம். ஆனால் கடைசியில் வந்து ட்விஸ்ட் அடித்தாங்க பார்த்தீங்களா? ஆனால் இங்கே அப்போ இல்லை. 2 பேரும் ஆப்போசிட் தான். அர்ஜுன் செம்மையாக மிரட்டியிருக்காரு வில்லத்தனத்தில். தென் ஆரவ் சூப்பர். ஆரவ் மாஸ் சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லா சாங்கும் நல்லா இருக்குங்க. சாங் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர், சினிமாட்டோகிராஃபி ஓகே. அண்டு அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கோடு. தென் அங்கே இருக்க ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆள்கள் தான் எடுத்திருக்காங்க, அஜர்பைசான்லேருந்து. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது தமிழ் படம் உங்களுக்கு ஃபீலே இருக்காது. இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீல் தான் இருக்கும் உங்களுக்கு. படம் அப்படி மிரட்டியிருப்பாங்க. கதை, ஸ்டோரி வைஸ், ஸ்கிரிப்ட் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மகிழ் திருமணி செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அடுத்த ஒரு ட்ரீட் நமக்கு ஏப்ரலில் காத்துட்ருக்குங்க. குட் பேட் அக்லி இருக்குது, ஆதிக் ரவிச்சந்திரோடது. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். தென் நம்ம தளபதியை நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தளபதிக்கு சப்போர்ட் கொடுப்போம். யார் லியோ 2க்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். லியோ 2 ரிலீஸ் ஆகிறது டவுட்டு தான். ஏன்னா தளபதி எலெக்ஷன் அதுன்னு போகிறாரு. ஸோ அதனால் இவ்வளோ நேரம்